இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு இபிஎஃப் அப்படின்னு மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் தெரியலனா வந்து கீழே இருக்கு பாருங்க, நோ யுவர் யூஏஎன், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க மொபைல் நம்பர் வந்து இதில் கொடுங்க. என்ட்ரு பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சா வந்து நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த கேப்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோட மொபைலுக்கு வந்து ஓடிபி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து இப்போ நான் இதில் வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சா வந்து திரும்ப டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு வேலிடேட் ஓடிபின்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் பேன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதார் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கீழே அந்த கேப்சா இருக்கும். அந்த கேப்சா வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் உங்களுடைய யூஏஎன் நம்பர். இந்த யூஏஎன் நம்பர் வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஏதாச்சும் வந்து போட்டோ கூட பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த யூஏஎன் நம்பரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் போயிங்க. ஹோம் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் ஹோம் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூஏஎன் கேட்கும். உங்க யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்த யூஏஎன் நம்பர் வந்து நீங்க இதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து என்டர் பண்ணிடுங்க. கேப்சா என்டர் பண்ணிட்டு கெட் ஆதரைஸ் பின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம்லாம் டைப் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நேம், உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுனே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து நீங்க இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டோன்னே உங்க மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கெட் ஆதரைஸ் பின் என்ற ஆப்ஷன் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துடும். ஓகே, ஒரு தடவை செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து அதை பார்த்து அந்த ஓடிபி அப்படியே வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன் செகண்ட், லோட் ஆகுது பேஜ். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் வந்து ஆல்ரெடி ஆக்டிவ்ல தான் இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆக்டிவ்ல தான் இருக்கு. இப்போ நான் வந்து கோ டு ஹோம் போய்க்கிறேன். எனக்கு வந்து என்னோட பாஸ்வேர்ட் தெரியாது. இப்போ வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோட பாஸ்வேர்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யூஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய கேப்சா வந்து இதில் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற டிஸ்பிளேல இருக்கிற கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ லோட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி போயிடும். ஓகே, இப்போ மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துட்டு இருக்கும். அந்த ஓடிபி வந்து அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபைன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நியூ பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு பிடிக்குதோ அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். திரும்பவும் கன்ஃபார்ம் பேஸ்ல வந்து அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து டஸ் நாட் மேட்ச்னு வந்துருச்சு. பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகல. ஸோ நான் வந்து திரும்பவும் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, திரும்பவும் சப்மிட் கொடுக்கணுன்னே என்டர் வேலிட் பாஸ்வேர்டு வருது. பாஸ்வேர்டு பாலிசி ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல வந்து போடுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து பண்ணியாச்சு. ஓகே, இதுல வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். அந்த கேப்சா வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லேட்டர் நாமினேஷன் செட் பண்ணதா கேட்கும். லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, எந்த டேட்டில் வந்து இன்னும் முடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்க இதை வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஏஎன் கார்டு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஏஎனோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த கார்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை ஜஸ்ட் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அமௌண்ட், உங்களுடைய கிளைம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போயிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டீங்களா, அந்த பேசிக் டீட்டெயில் வந்து ஷோ ஆகாது. ஓகே, ஆல்ரெடி வெரிஃபைன் வந்துச்சு. நெக்ஸ்ட் கான்டாக்ட் டீட்டெயில், கேஒய்சி, இ நாமினேஷன். உங்கள் பிஎஃப்ல வந்து யாராச்சும் நாமினேஷன் போடலாம், போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ் 58.0 வெர்ஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் கிளைம்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த 1 மெம்பர்ன்றது வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது.